கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்பையோடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் கொலோசியர் 2வது அதிகாரத்தின் 6வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். கொலோசியர் 2வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலே கோடிட்டு காட்டப்பட வேண்டிய ஒரு வாக்கியம் என்ன என்றால், ஏற்றுக்கொண்டபடியே, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும். திருமண உடன்படிக்கையிலே கணவனானவர் மனைவியை ஏற்றுக்கொண்டபடியே அவரை நேசிக்க வேண்டும். மனைவியானவள் கணவனை ஏற்றுக்கொண்டபடியே அவரை நேசிக்க வேண்டும். எனக்கு ஒரு நல்ல பதவி கிடைத்தால் அந்த பதவியிலே நான் சிறப்பாக பணியாற்றுவேன் என்று பதவியை தேடி அலைகிறவர் பதவியை பெற்றுக் கொண்டதற்கு பின்பாக அவர் அந்த பதவியில் அமர்ந்தபடியே முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பாரா? ஏற்றுக்கொண்டபடியே தேசத்தின் பிரதானிகள், மந்திரிமார்கள் பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டபடியே ஆளுகை செய்கிறார்களா? இன்னும் அநேக காரியங்களை நாம் நிதானிக்க முடியும். ஆகவே நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது சில தீர்மானங்களை ஏறெடுத்தோம். இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்வதிலே நான் தாமதப்பட மாட்டேன். நான் தவறாமல் அவருடைய ஆலயம் கூடுவேன். நான் தினமும் அவருடைய வேதத்தை வாசிப்பேன். 3 வேளைகளிலும் அவரை நான் நோக்கி பார்ப்பேன். அவருக்கென்று கொடுக்க வேண்டியவற்றை ஒழிக்காமல் கொடுப்பேன் என்று நாம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது எடுத்த தீர்மானம் இப்பொழுது எந்த நிலையில இருக்கிறது என்பதை பரிசீலிக்கும்படியாக கொலோசியர் 2வது அதிகாரத்தின் 6வது வசனத்துக்கு முன்பாக என்னை நானே நிறுத்தி பார்க்கிறேன். ஆதியிலே கொண்டிருந்த தீர்மானம், அன்பு, உடன்படிக்கை, பிரமாணம், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது எந்த நிலையில இருந்தீர்கள்? இன்றைக்கு உங்களுடைய நிலை என்ன? ஆகவே ஏற்றுக்கொண்டபடியே அவரிலே வேர் கொண்டவர்களாகவும் அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும். ஒரு மரமானது பூமிக்கு மேலே 15 அடி வளர்ந்திருக்குமேயானால் அது பூமிக்கு கீழே 45 அடிகள் ஆழமாக தன் வேர்களை விடுகிறது. பூமிக்கு வெளியே அது 100 அடி சுற்றளவுக்கு பறந்திருக்குமேயானால் அது 300 அடி தூரத்திற்கு தன்னுடைய வேர்களை பக்கவாட்டாக செலுத்துகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் வேர் கொண்டவர்களாக நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், அவரை ஏற்றுக்கொண்டு 20 ஆண்டுகள் ஓடி போனது, 30 ஆண்டுகள் ஓடி போனது, 40 ஆண்டுகள் ஓடி போனது, மரணத்திற்கு சமீபமாக நான் வந்திருக்கிறேன், முதுமையை அடைந்திருக்கிறேன், நான் எவ்வளவாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு கேள்வியை கிறிஸ்துவ சமுதாயம் கேட்டு பார்த்து அவரின் மேல் கட்டப்பட்டவர்களாய் அவருக்குள் நடந்து கொள்வர்களாய் காணப்படும்படியாய் கர்த்தராகிய இயேசு கொலோசியர் 2வது அதிகாரத்தின் 6வது வசனத்துக்கு முன்பாக நம்மை நிறுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதை போல கிறிஸ்தவத்துக்கு வெளியேயும் அநேகர் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இல்லை என்று மறுக்க இயலாது. அநேகர் கிறிஸ்துவை தங்களுடைய இஷ்ட தெய்வமாய் பூஜித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது தேவ பயத்தோடு சில தீர்மானத்தை எடுத்தோம். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தோம். அந்த ஏற்றுக்கொள்ளுதலின் நிலை என்ன? அவருக்குள் எவ்வளவாய் வேர் கொண்டிருக்கிறோம், அவர் மேல் எவ்வளவாய் கட்டப்பட்டிருக்கிறோம், அவருக்குள்ளாக நாம்
நாம் எவ்வளவாய் நடந்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்விகளுக்கெல்லாம் உங்கள் ஆவியே உங்களுக்கு பதில் சொல்லும். முதலாவதாக நீங்கள் வேர் கொண்டிருந்தால் அவர் மேல் கட்டப்பட்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் அஸ்திவாரத்தின் மேலே அவருக்குள் வேர் கொண்டிருந்து அவர் மேல் கட்டப்பட்டபடினாலே நீங்கள் அவருக்குள்ளே தான் நடந்து கொள்வீர்கள். ஆகவே ஆவியான தேவன் வரிசைக்கிரமமாக சொல்லக்கூடிய 3 வார்த்தைகள்: வேர் கொள்ளுங்கள், கட்டப்படுங்கள், அப்பொழுது நடந்து கொள்வீர்கள். ஏன் என்று கேட்டால், ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவளாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று சொன்னார். மரணத்துக்கு பின்பாக அல்ல, இந்த பூமியிலே வாழும் போதே அவர்களுக்குள்ளாக பரலோகத்தின் சந்தோஷம் உண்டாயிரு. ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம். ஆவியின்படியே, ஆவியில நிறைவது எளிது. மனிதனானவன் ஒரு எமோஷனல் கேரக்டர் உடையவன். எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கல, நீங்கள் அந்த கூட்டத்துக்கு சென்றால் நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள். எல்லோரும் கண்ணீர் வடித்து துக்கமா இருக்கல, நீங்களும் அங்கே சென்றால் அங்கே நீங்கள் நிச்சயமா கண்ணீர் வடிப்பீர்கள். ஆனாலும் சில கல்லஞ்சக்காரர்களுக்கு கண்ணீரை காண முடியாது. இட்ஸ் எக்ஸம்ஷன் கேரக்டர். ஆகவே மனிதன் ஒரு எமோஷனல் கேரக்டர் உள்ளவனா இருக்கிறபடினாலே சபையில் ஆவியில நிரம்புங்கள் என்று சொல்லுவார் ஊழியர். எல்லோரும் ஆவியில நிரம்புவார்கள். ஆனால் யார் எந்த ஆவிலே நிரம்பிக் கொண்டிருக்கா என்பதை கர்த்தர் மாத்திரமே அறிவார். நீங்கள் ஆவியிலே நிரம்புவது எளிது, ஆனால் ஆவியின்படியே நடப்பது கடினம். அவருக்குள் வேர் கொண்டவர்களாய், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய், அவருக்குள் நடந்து கொள்ள அழைக்கப்படுகிற நாம் நம்முடைய ஆவியின்படி நாம் நடந்தால் போதும். ஆவியின்படியே நான் நடக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த ஆவி தெரியுமா? தேவனாய கர்த்தர் எனக்குள்ளாக வைத்த அவருடைய ஆவி எப்போது உண்மையே சொல்லுகிறது. கற்றவன், கல்லாதவன், பார்வையுடையவன், பார்வையில்லாதவன், ஊமையன், செவிடன், குருடன், முடவன், யாராக இருந்தாலும் அவனுடைய ஆவி எப்போது உண்மையவே பேசும். அதுதான் கர்த்தர் தந்த ஆவி. அது தீபமாய் எழும்பி பிரகாசிக்கிற ஆவி. உங்களுடைய ஆவிக்கு நீங்கள் பதில் சொன்னால் போதும். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருந்தது, இந்த நாளில் என் வாழ்வு எப்படியா இருக்கிறது என்ற கேள்விக்கு நீங்கள் நிச்சயமாக பதில் சொல்லியே ஆக வேண்டும். நான் எவ்வளவா அவருக்குள் வேர் கொண்டிருக்கிறேன், நான் எவ்வளவா அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறேன், நான் அவருக்குள் நடந்து கொண்டிருக்கிறேனா என்ற கேள்விகளுக்கெல்லாம் கேள்வியை கேட்டு நீங்களே உங்களை ஆற்றி தேற்றி எழுந்து நிற்க வேதம் உங்களை அழைக்கிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? சத்தமாக. ஆகவே அவருக்குள் வேர் கொள்வதென்றால் என்ன என்ற கேள்வியை கேட்புமையானால், இயேசுக்குள் வேர் கொள்வதென்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 896வது பக்கம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 8வது வசனம், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இவனே கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறவன். அவருக்குள் வேர் கொள்வதென்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு எரேமியா 17ஆம் அதிகாரத்தின் 7-8 வசனங்கள் பதிலை கொடுக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன்னம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவரிலே வேர் கொள்கிறவன். ஏனென்றால் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்படுகிறான், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறான். மீண்டுமாக எரேமியா 17:7 படி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஜனங்கள் சபைக்கு வெளியே அநேகர் இருக்கிறார்கள். உங்கள் அண்டை வீட்டாரே சொல்லுவார்கள், எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுவார். என்னோடு கூட ஜெபிக்க வாருங்கள் என்று சொன்னால் வரமாட்டார்கள். ஆனா எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்கள், என் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்கள், எங்கள் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்கள் இயேசு மேல வைத்த நம்பிக்கையினாலே உங்களை ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறார்கள். நம்மை போல அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எரேமியா 17:7 இரண்டாவதாக சொல்லப்படுகிற ஒரு நம்பிக்கை மனிதனுடைய தன்னம்பிக்கை. நம்பிக்கை என்பது பொதுவான நம்பிக்கை. எல்லாருக்கும் இயேசு தெய்வம் என்ற நம்பிக்கை இருக்கிறது, தெய்வம் என்று நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை தனிப்பட்ட நம்முடைய நம்பிக்கையை நாம் அவரிலே வேர் கொள்ள உதவி செய்கிறாய் இருக்கிறபடியினாலே
இந்த நிமிடத்திலே உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பரிசீலித்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவாய் அவரை நம்புகிறீர்கள்? தன்னம்பிக்கை. சிலர் சொல்லுகிறார்கள், அவர் உதவி செய்வார் என்று நான் அவரை நம்பியிருந்தேன், அவரும் கைவிட்டு விட்டார். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய சொந்த நம்பிக்கை இயேசுவின் மேல் இருக்கத்தக்கதாக நீங்கள் அவருக்குள் வேர் கொண்டவர்களாய், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய், அவருக்குள் நடந்து கொள்ள ஆயத்தப்படும்படியாய் இந்த நாளிலே இயேசு உங்களுக்கும் எனக்கும் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் எவ்வளவாய் அவர்கள் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்கு யோபு ஒரு பெரிய உதாரணம். யோபு 13வது அதிகாரத்தின் 15வது வசனம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நம்முடைய தன்னம்பிக்கை, சொந்த நம்பிக்கை, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு அநேக வாக்கியங்களை சொல்லி இருக்கிறார். அவர் சொன்ன வாக்கியங்களிலேயே பிரதானமான உயர்ந்த ஸ்தலத்தை அடையக்கூடிய, பிடிக்கக்கூடிய ஒரு வாக்கியம் உண்டு என்று சொன்னால், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஏற்கனவே யோபுடைய நிலை மிகவும் மோசமான நிலை. உடல் முழுவதும் பருக்கள், கொப்பளங்கள், சீல் வடிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சீலிலே ஆயிரக்கணக்கான ஈக்கள் வந்து அமர்ந்து அவரை அப்படியே அரித்து கொண்டிருக்கிறது. அவர் சாம்பலை அள்ளி தன்மேல் போட்டுக் கொள்ளுகிறார். அந்த சாம்பல் நனைந்து மீண்டுமாக அந்த சீல் ஓடுகிறபடியினாலே அது கரைந்து போகிறது. மீண்டுமாக சாம்பலை அள்ளி போட்டு கொண்டிருக்கிறார். அவர் சரீரம் முழுவதும் பருக்கள், காயங்கள், சீழ் ஓடிக்கொண்டிருக்கிறது. வீதியிலே வந்து அமர்ந்திருக்கிறார். உடல் முழுவதும் சாம்பலை அள்ளி போட்டு கொண்டிருக்கிறார். அவரை காண அவரை போல தெரியாமல் உரு தெரியாத ஒரு மனிதனாய் அமர்ந்திருக்கிறார். ஏற்கனவே அவர் செத்து கொண்டுதான் இருக்கிறார், மரணத்துக்கு சமீபமாகத்தான் இருக்கிறார். அவருடைய நிலை ஆரோக்கியமாக இல்லை. ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அவருடைய நம்பிக்கையே அவர் கர்த்தருக்குள் வேர் கொண்ட ஒரு வாழ்வாக இருக்கிறார். ஏன் இந்த வசனங்களை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், நாம் உலகத்தின் முடிவிலே இருக்கிறோம். இந்த உலகத்திற்கு சமீபமா இருக்கிறது முடிவு, அழிவு பெருகி இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் இயேசு மேலே வைத்து அவர் மேலே கட்டப்பட்டு அவருக்குள் நடந்து கொள்வீர்களேயானால் நித்திய காலமாய் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை வாழ முடியும். அவசியமான வாக்கியம் யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் கொல்லுவாரா? நிச்சயமாக கொல்ல மாட்டார். ஏனென்றால் அண்ணால் சொல்லுகிறார்கள், 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலே, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் கொல்கிறதை போல காணப்படும். எதற்காக என்று சொன்னால், உங்களுடைய நம்பிக்கை இந்த நிலையில எப்படி இருக்குது என்பதை அறிந்து கொள்வதற்காக. நீங்கள் மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலையில் இருப்பதை போல காணப்படும். ஏன் அந்த சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் உங்களை அனுமதிக்கிறார் என்று சொன்னால், அந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் தன்னம்பிக்கை உடையவர்களாய், அவரிலே வேர் கொண்டவர்களாய், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய், அவருக்குள்ளாக நடந்து கொள்ளுகிறீர்களோ இல்லையோ என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தேவனாகிய கர்த்தர் மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலையிலே உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆனாலும் நீங்கள் மரிக்க போவதில்லை, நிச்சயமாக உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் அவருக்குள் வேர் கொண்ட தேவ ஜனம். சொல்லாமா? ஆகவே கர்த்தரை தன்னம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மழை தாழ்ச்சியான வருஷம், பஞ்ச நாட்கள், காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், வாய்க்கால்கள் பெருக்கெடுத்து ஓடும். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதான மரத்தை போல இருப்பான் என்று எரேமியா 17வது அதிகாரத்தின் 8வது வசனம் கர்த்தரை தன்னம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனிதனை குறித்தான செழிப்பை கூறுகிறது. ஆகவே இந்த நிமிடத்தில் இருந்து உங்களுடைய சொந்த நம்பிக்கையிலே நீங்கள் அவரிலே வேர் கொள்ள ஆயத்தப்பட வேண்டும். எனக்காக அவர் ஜெபிப்பார், எனக்காக இவர் உபவாசம் செய்வார். உங்களுடைய சொந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் நீங்கள் அவரிலே வேர் கொள்ள முடியும், அவர் மேல் கட்டப்பட முடியும், அவருக்குள் நடந்து கொள்ள முடியும். ஆகவே சங்கீதம் 62:5 சொல்லுகிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்றால் தேவனை நோக்கி மட்டுமல்ல,
தேவனையே நோக்கி என்று சொன்னால் வேறு யாரையும் நோக்கி அல்ல. நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டால், உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கமான, பலகீனமான, சோதனையான வேளைகளிலே நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே இந்த நிலையிலும் நான் உண்மையே நம்புகிறேன். எல்லாரும் சொல்லலாமா? இயேசுவே இந்த நிலையிலும் நான் உண்மையே நம்புகிறேன். தன்னம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷியாய் நீங்கள் மாறும்படியாய் எரேமியா 17 அதிகாரத்தின் 7-8 வசனங்கள் நமக்கு ஞானத்தை போதிக்கிறது. ஆகவே நீங்கள் ஒரு தூர தேசத்துக்கு பிரயாணமாகிறீர்கள், அங்கு யாருமே உங்களுக்கு அறிமுகம் இல்லை, உங்களுக்கு வழி தெரியவில்லை, நீங்கள் ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்கிறீர்கள். நீங்கள் அங்கே நின்று கொண்டு என்ன சொல்வீர்கள்? கண்களை மூடி, இயேசுவே எனக்கு இங்கு யாரையுமே தெரியாது உம்மை தவிர, நான் உண்மையே நோக்கி பார்க்கிறேன், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், நீரே என் தஞ்சம், நீரே என் வழி என்று எப்போது நீங்கள் சொல்லுவீர்கள், உங்களுடைய உறவினர்கள் உங்கள் அருகிலே இருப்பார்கள், உங்கள் சகோதர சகோதரங்களோடு கூட இருப்பார்கள். அவர்கள் ஒருவர் உங்களுக்கு உதவி செய்யாத சூழ்நிலையில் உங்கள் ஆத்துமா சொல்லும், ஆத்துமாவே இவர்களெல்லாம் உனக்கு உதவி செய்யாவிட்டாலும் உனக்கென்று உதவி செய்ய ஒரு தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார், அவரையே நோக்கி அமர்ந்திரு, அவரால் நீ நம்புகிறது வரும் என்று சொல்லி சங்கீதம் 62:5 உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஆகவே ஒரு உண்மை கிறிஸ்தவன் என்றைக்குமே வனாந்தரத்திலே வாழ்கிறவன். நன்றாக எழுதிக் கொள்ளுங்கள். ஒரு உண்மை கிறிஸ்தவன் கைவிடப்பட்டவன், ஒரு உண்மை கிறிஸ்தவன் தனித்து விடப்பட்டவன். அவன் உண்மை நிமித்தமாக அநேக துன்பங்களை அனுபவிப்பான். ஆனால் அவனுடைய ஆத்துமாவிலே அவன் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறபடினாலே அவன் நம்பிக்கையின்படியே தேவனாகிய கர்த்தர் மழை தாட்சியான வருஷத்திலும் அவன் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கும்படியான மரத்தை போல அவனை ஆசீர்வதிக்கிற தெய்வம் உண்மையுள்ளவர் இயேசு. அந்த அனுபவத்துக்கு கடந்து வர யோபுவை போல சொல்லுங்கள், நீர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, நான் உண்மையில் நம்பிக்கையாரு. ஆகவே கர்த்தர் மேல் தன்னம்பிக்கை உடைய தேவ ஜனமாய் நீங்கள் மாறுவீர்களாக, மாற ஆயத்தப்படுவீர்களாக. இப்படிப்பட்ட நம்பிக்கையில் நீங்கள் வாழும்போது 1 தீமோத்தேயு 6:10 வசனம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது என்று சொல்லி, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். பண நெருக்கடி உண்டாகிறது, பண ஆசையோ எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. அவருக்குள் வேர் கொண்ட உங்களுடைய இதயத்திலே பண ஆசை என்ற வேரும் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. பண ஆசை இல்லாத மனிதன் கிடையாது. வேதம் சொல்லுகிறது பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லி. அதே வேதம் தான் சொல்லுகிறது உன்னுடைய பணம் உன்னோடு கூட நாசமாய் போகக்கூடாது என்று சொல்லி. கோபாக்கின நாளில் ஐஸ்வர்யம் ஒன்றுக்கு உதவாது என்று சொல்லி. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையிலும் அவருக்குள் வேர் கொண்டவர்களாய் இருந்து பண ஆசை என்ற தீமையான அந்த வேர் நமக்குள் வராதபடிக்கு நம்மை நாம விலக்கி காத்துக்கொள்ள அவர்களே வேர் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பணம் என்ற ஒன்று இயேசுவோடு இருந்த 12 சீசர்களில் ஒருவனை வேறு பிரித்து தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும்படியாக அழைத்து சென்று, இயேசு தன்னுடைய ஊழியத்தின் நாட்களிலே தன்னுடைய கையிலே பணத்தை சேர்க்கவில்லை, அவர் ஜனத்தை சேர்த்தார். இன்னைக்கு ஜனத்தை சேர்க்கிறவர்கள் பணத்தை சேர்ப்பதற்காக ஜனத்தை சேர்க்கிறார்கள். நீங்கள் யாரை சேர்க்க போகிறீர்கள்? நீங்கள் யாரோடு சேர்ந்து இருக்கிறீர்கள்? ஆவே கர்த்தர் இயேசுவுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்குள் வேர் கொண்டிருந்தால் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் அவருக்குள் நடந்து கொள்வதாய் காணப்படுவோம். ஆகவே இந்த வேரானது இன்னும் ஆழமாக அவருக்குள் வேர் கொள்வதாக. தன்னம்பிக்கை என்ற வேர் எரேமியா 17:7-8 உங்களுடைய தன்னம்பிக்கை இயேசு மேல இன்னும் அதிகமாய் வேர் கொள்வதாக. இயேசுவின் பேரிலே இயேசுக்குள்ளாக இன்னும் அதிகமாய் வேர் கொள்வதாக. ஏன் என்று கேட்டால் இந்த பூமியிலே பண பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகிறது. அந்த பண ஆசை என்ற அந்த வேர், அந்த தீமை உங்களுக்குள்ளா இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை என்ற வேரை முட்டி மோதி விடாதபடிக்கு, சிக்கி கொள்ளாதபடிக்கு என்னுடைய இதயத்தில் எப்போதும் தன்னம்பிக்கை என்ற வேர் இயேசுக்குள்ளாக இருக்கிறது. இந்த உலகத்தின் பண ஆசை என்ற வேர் எனக்குள் இல்லை என்று சொல்லத்தக்கதாக எல்லா சூழ்நிலைகள் சொல்லுங்கள். யோபை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்ற தன்னம்பிக்கையான வேர் உங்களுடைய இதயத்தில் ஊன்ற கட்டப்படுவதாக, வேறு இன்னும் ஆழமாக செல்வதாக. லூக்கா 8வது அதிகாரம் 13வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 91வது பக்கம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே
வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறுவிட வேணுமே. ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போக காரணம் என்ன? அவருக்குள் வேறு கொள்ளாதபடியினாலே. கற்பாறையான மனிதர்கள். உங்களுடைய இருதயம் மென்மை பெற்றிருக்கிறதா, இல்லை என்றால் கற்பாறையை போல காணப்படுகிறதா? கற்பாறை மேல் விதைக்கப்படுகிற வேத வசனமாகி இந்த கோதுமை மணிகள் வேறு கொள்ளாதபடிக்கு கேட்டவுடனே சந்தோஷம். என்ன அற்புதமான வியாக்கியானங்கள், எவ்வளவு ஒன்றுக்கொண்டு தொடர்புள்ள வேத வசனங்கள், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, மன நிறைவா இருக்கிறது. ஆனால் அந்த வேத வசனம் உங்களுக்குள் வேறு கொள்ள வேணும், வேறு கொள்ள இடம் கொடுக்க வேண்டும். வேறு கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் என்றால் நாளை காலை இதே மணி வேலை வரையும், அதற்கு அடுத்த நாள் அது ஞாபகத்தில் இருக்காது. நீங்கள் ஞாபகத்தில் இருத்துக் கொள்ளும்படியாக எரேமியா 17:7-8 வசனங்களை நினைவிலே கொள்ளுங்கள். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல நான் இருக்கத்தக்கதாக என் வேர்களை இன்னும் ஆழமாக கிறிஸ்துவிலே செலுத்துவேன். யாருக்கெல்லாம் பிரியம், உங்களுக்கு புரியும்படியா சொல்லுகிறேன். நீங்கள் யாரு பேர் நம்பிக்கை வையாதீர்கள். நீங்கள் நேசிக்கலாம். ஏனென்று கேட்டால் நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ அவர்களுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை இருக்குமா என்பது கேள்வியா இருக்கிறது. ஆகவே நீங்கள் அவரை நம்புகிறதை போல அவர் இயேசுவைத்தான் நம்பி இருப்பார். கிறிஸ்தவத்தில் ஒரு அற்புதமான பதில் இருக்கிறது, வெளிப்படையாக சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு உதவியை கேட்கும் போது மற்றவர் சொல்லுவார், நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் உதவி செய்வோம் என்று சொல்லுவார். உண்மையிலேயே உணர்ந்து சொல்லக்கூடிய சிலர் அப்படி இருக்கிறார்கள். சிலர் தப்பிக்கொள்ளும்படியாக பதில் என்ன சொல்லுவார் என்று சொன்னால், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நான் கர்த்தருக்கு சித்தமானால் உங்களுக்கு கொடுக்கிறேன். இது இரண்டு பக்கமும் சேரும். உண்மையிலே உதவி செய்ய வேண்டியவருக்கும் பொருந்தும், அதை மேலோட்டமாய் பதில் சொல்லுவதற்கும் பொருந்தும். இதனுடைய சாரம் என்ன என்று கேட்டால், நீங்கள் எல்லாவற்றுக்காக இயேசுவை தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருந்து எல்லாவற்றுக்காகவும் எல்லா சூழ்நிலையும் எப்போதும் உள்ளத்தில் ஜெபித்துக் கொண்டே இருப்பீர்களே. ஆனால் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தம் என்று தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல காணப்பெறுவீர்கள். இதற்கு நீங்களே முழு பொறுப்பாளி. உடைய தன்னம்பிக்கையின் அளவிலே தான் நீங்கள் கற்பாறையான நிலத்தை போல இருக்கிறீர்களா, இல்லைன்னா நல்ல நிலத்தை போல இருக்கிறீர்களா என்பது புலப்படும். உங்களுடைய இருதயத்தில் எவ்வளவு களவாய் இந்த வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அவ்வளவு களவாய் அந்த வேத வசனம் உங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் வேறு கொள்ளுகிறபடியினாலே அது தண்ணீர் அண்டியிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதுமாய் உங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது. உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய சொந்த நம்பிக்கை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மற்றொரு நம்பிக்கையிலே தங்களுடைய நாட்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவரால் வரும், அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் கொல்லுகிறவர் தான், அதே வேளையில் அவரே உயிர்ப்பிக்கிறவர். மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் காணப்படலாம், கண்ணீரும் கவலையுமா இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்களுடைய தன்னம்பிக்கை பொறுத்தே அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். மிக எளிமையான வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு. நீங்கள் அதிகமாய் பேசுவதை விட்டுவிட்டு உங்கள் இருதயத்தில் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எங்கே சென்றாலும் வார்த்தைகளை பேசுவதனாலே ஒரு பலன் வரப்போவதில்லை. வார்த்தைகளை உட்கொண்டு இருதயத்தில் வைத்து அது இன்னும் ஆழமாக வேறுபடத்தக்கதாய் நீங்கள் நல்ல நிலத்தை போல காணப்பட வேண்டும். அதெல்லாம் நடக்குமா என்றால் அது கற்பாறை. நிச்சயமா நடக்கும் என்றால் அது நல்ல நிலம், அது அதிகமாக வேறுபடுகிற நிலம். ஆக உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது, கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அவர் கொல்லுகிறதை போல காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் கொல்லப்பட மாட்டீர்கள், நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். ஏனென்று கேட்டால் தேவனாகிய கர்த்தர் அவரை உயிர்ப்பிக்கிறதற்காகவே உயிர்த்தெழுந்த தெய்வமாய் இருக்கிறார். அவர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த தெய்வமாய் என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் அவருக்குள்ளாக நடந்து கொள்ள வேண்டுமே, அவர் மேல் கட்டப்பட வேண்டுமே, இன்னும் அவருக்குள்ளாக அதிகமாக வேறு கொள்ள வேண்டுமே. அப்பொழுது நீங்கள் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தம் என்று தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பீர்கள். நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பனை மரமானது 7 ஆண்டுகள் இந்த பூமியிலே மழை பெய்யாவிட்டாலும் அது தன் கனியை கொடுக்கும், அந்தந்த ஆண்டுகளுக்குரிய கனியை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை பனை மரத்துக்கு இருக்கிறது. அது எப்படி என்று கேட்டால், இரவிலே வரக்கூடிய ஆகாயத்து பனியை தன் இலைகளிலே அந்த ஓலைகளிலே அந்த குருத்திலே வாங்கி அது தண்டுக்கு வேருக்கு செலுத்தி அந்த வேறு மூலமாய் மீண்டும் வளரும். நீதிமான் வாழையை போல செழிப்பான், அவன் தென்னையை போல செழிப்பான்,
அவன் வேப்ப மரத்தை புளிய மரத்தை போல செழிப்பான் என்று வேதம் சொல்லவில்லை. நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று சொன்னார். பனையை பாதுகாப்பார் ஒருவரும் இல்லை, பனையை பராமரிப்பார் ஒருவரும் இல்லை, பனைக்கு நீர் பாய்ச்சுவார் ஒருவரும் இல்லை, பனைக்கு மருந்தடிப்போர் ஒருவரும் இல்லை, மழைக்கு உரமிடுவோர் ஒருவரும் இல்லை. ஆனாலும் அது மழை தாழ்ச்சியான அந்த 7 ஆண்டுகளிலும் வருத்தம் என்று தப்பாமல் கனி கொடுக்கிற மரமா இருக்கிறபடினாலே நீதிமானை பனைக்கு ஒப்பாக வேதம் சொல்லுகிறது. நீதிமான் எப்போதும் நெடுந்து நிற்கிறவன், ஜெபத்திலே எப்போதும் தேவனை பார்க்கிறவன். பனை மரமும் எப்போதும் நேராக ஆகாயத்தை நோக்கியே வளரும், அது சாய்ந்தோ நெளிந்தோ காணப்படாது. ஒரு சில பனைமரங்கள் வளைந்து காணப்படலாம், பெரும்பான்மையான பனைமரங்கள் நெடுந்துயர்ந்து வளரக்கூடியது. பனையை வைக்கிறவன் பார்த்து விட்டு சாவான் என்று பழமொழி இருக்கிறது. பனை வளர்ந்து அது பலம் கொடுப்பதற்கு ஒரு தலைமுறையாகிறது. ஆகவே தன்னம்பிக்கை இந்த பண ஆசையான தீமையான வேர் கொள்ளாதபடிக்கு ஒரு சந்தேகத்தை கொண்டு வரும். இந்த வசனங்களை எல்லாம் கேட்கும் பொழுது என்னிலே நம்பிக்கை வருகிறது, ஒரு புதிய பலனை நான் பெறுகிறேன். ஒரு ஓரமாக என் இருதயத்தில் ஒரு சந்தேகம் இருக்கு என்று சொன்னால், நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் எழுதிக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய வார்த்தை, அன்னாள் என்ற ஒரு பக்தியுள்ள ஒரு தேவ மனுஷி சொல்லுகிறாளே, 1 சாமுவேல் 2:6 என் தேவனாய் கர்த்தர் கொல்லுகிறவர் உயிர்ப்பிக்கிறவர் என்று சொல்கிறார். அவர் நிச்சயமாக உயிர்ப்பிக்கிறவர். அந்த விசுவாசம் அன்னாளில் இருந்தபடியினாலே தான் செத்த கற்பத்திலே சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியை தேவனாய் கர்த்தர் எழுப்பினார். இஸ்ரவேலிலே முதல் தீர்க்கதரிசி சாமுவேல். ஆபிரகாமுடைய ஃபேமிலியிலே குடும்பத்திலே வந்த பெரிய குழப்பம் தான் இன்றைக்கு இஸ்ரவேல் நாடு படுகிற பாடு. வாக்குத்தத்தத்தை விசுவாசியாமல் வேலைக்காரியை திருமணம் செய்து கொண்டபடினாலே இஸ்ரவேல் வந்தான். வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்தால் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த தன்னம்பிக்கையை இழந்தபடியினாலே ஈசாக்கு தாமதமாக வந்தார். தேவனாய் கர்த்தர் சொன்னது நிறைவேறினது. நிறைவேறும் வரை இளைவருக்கு பொறுமையா இருக்க முடியவில்லை. அந்த சிறியானவள் எப்படி வஞ்சிக்கப்பட்டாளோ ஏவாள், அதே போல ஆபிரகாம் அவருடைய மனைவியினால் வஞ்சிக்கப்பட்டு இஸ்மவேலன் தோன்றினான். அந்த இஸ்மவேலன் இன்றைக்கும் துஷ்டனாகவே இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு படாத பாடுகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். அந்த சரித்திரம் மிக பெரியது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்விலே, உங்க வேலை ஸ்தலத்திலே, உங்களுடைய உறவினர் மத்தியிலே, உங்களுடைய சமுதாய வாழ்விலே என் தேவனாகிய கர்த்தர் என்னை உயிர்ப்பிக்கிறவர் என்று சொல்லுங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லுங்கள். இந்த வேத வசனத்தை நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் நீங்கள் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆகவே லூக்கா 15வது அதிகாரம் 12வது வசனம் பக்கம் 106, இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆசில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். தகப்பனும் தன் ஆசையை இளையவனுக்கு பங்கிட்டு கொடுத்தார். அவனோ வென்றால் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறதே. தகப்பனிடத்திலே தன் ஆசையை கேட்டான், தகப்பனும் கொடுத்து விட்டார். இப்போது அவன் தகப்பனை விட்டு தூரமாய் போய்விட்டான். இவன் தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தகப்பன் தந்த எல்லா ஆஸ்தியும் அழித்து போட்டான். இது ஒரு ஓமை, பேரபிள். அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்ன என்றால், லூக்கா 15:16 பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது. பண ஆசையினாலே தகப்பனை வீட்டை விட்டு தூரமாய் போனவன், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினவன், எல்லாவற்றையும் இழந்தவன். இப்பொழுது அவன் பசியினாலே பன்றிகள் தின்கிற தவிட்டை திங்க ஆசையாயிருந்தான். ஒருவரும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஆகவே தகப்பனுடைய வீட்டிலே தங்கியிருந்து தகப்பனோடே இருந்து அவருக்குள் வேர் கொண்டவனாய், அவர் மேல் கட்டப்பட்டவனாய், அவருக்குள் நடந்து கொள்ளுகிறவனாய் எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறவனாய் காணப்படுவான். தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருக்கு. நம்முடைய ஆசை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பண ஆசை எல்லாத்துமைக்கு வேறாய் இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்றால் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது என்ன சொன்னீர்கள்? இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே வேண்டாம், என் இயேசு போதும் என்று சொன்னீர்களே. சொன்னவர் உண்டா இல்லையா? இன்றைக்கு ஏன் அந்த வார்த்தை இல்லை? ஏன் என்றால் நீங்கள் அவரிலே
இன்னும் வேறு கொள்ளவில்லை. சில நோய் இருக்கிறது, எவ்வளவுதான் பணத்தை செலவு செய்தால் அந்த நோய் சுகமாகாது. தகப்பனை விட்டு தூரமாய் போகிறவன், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறவன், அவன் அழிந்தே போவான். அந்த தகப்பனை வீட்டிலே தங்கியிருந்து நீர் கொடுத்தது எனக்கு போதும் என்று சொல்லி அவரையே நம்பி தன் நம்பிக்கை உடையவனாய் இருந்தால் யோசித்து பாருங்கள். தகப்படி வீட்டில் இருந்தவன் வெளியில வந்து பன்றிகள் தின்கிற தவுட்டை திங்க ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. நம்முடைய ஆசை இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்க வேணும்? ஒரு அற்புதமான வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 63:1 சொல்லுகிறது, தேவனே நீர் என்னுடைய தேவன். எல்லாருமே சொல்லலாமா? யாரெல்லாம் சொல்ல போகிறீர்கள்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அதெல்லாம் இருக்கட்டும், நல்லதுதான். நீங்கள் சொல்லுங்கள், தேவனே நீர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அப்ப தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லுவாரேனால் அவர் எவ்வளவு நெருக்கமாக ஜீவித்திருக்க வேண்டும்? தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர்த்துமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும். இங்கேயும் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர்த்துமான நிலம், அங்கேயும் மழை சாட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரம். ஆடும் ஆத்துமத்திலே நீங்கள் எவ்வளவாய் சொல்ல முடியும்? தேவனே நீர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. ஆமென். தன்னுடைய சொந்த மகளுடைய பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை. தூர தேசத்திலிருந்து ஒரு போன் வருகிறது, அம்மா என்னுடைய பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை, வாயாலும் போகிறது வைத்தாலையும் போகிறது, என்ன செய்வது தெரியவில்லை. இந்த பாட்டியானவள் என்ன செய்தா தெரியுமா? நான் அவளுடைய நிலை என்ன என்று சொல்லி நான் அங்கே போன் செய்து கேட்க மாட்டேன், அந்த தகவலை அறியும்படியா நான் முயற்சி செய்ய மாட்டேன், அங்கே இருந்து எனக்கு தகவல் வர வேண்டும். தேவனே நீர் என்னுடைய தேவன், நீர் நல்ல செய்ய கேட்கப்படும் என்று சொன்ன உடனே அடுத்து 3 மணி நேரம் கழித்து என் பிள்ளைக்கு சுகமாகி விட்டதம்மா என்று தன்னுடைய மகள் தன்னுடைய பிள்ளை குறித்து சொல்லுவதை தாய் கேட்டாள். இது உண்மையில நடந்த ஒரு சாட்சி. நீங்கள் மறுபடி போன் செய்து தகவல் கேட்கக்கூடாது. தேவனே நீர் என்னுடைய தேவன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர்த்துமான நிலத்திலே நான் வருத்தமின்றி கனி கொடுக்கிற மரம், நான் உண்மையில வேர் கொண்டிருக்கிறேன், நான் உண்மையில கட்டப்பட்டிருக்கிறேன், நான் உண்மையில நடந்து கொள்கிறேன், நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லி காத்திருக்கிறவளையா? இதை சத்தமாக பேசலாம். எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போதா நான் இவ்வளவாய் அவரிலே வேறு கொண்டிருக்கிறேன் என்று என்னை பற்றி மற்றவர்களுக்கு காணத்தக்கதாக கர்த்தர் ஒப்புக் கொடுப்பார். வார்த்தைகளை பேசுகிற என்னுடைய கணக்கிலே தான் தேவன் எழுதுகிறார். இரண்டாவதாக உங்களுடைய கணக்கில் எழுதுகிறார். இந்த உலக வாழ்க்கையில மரணத்துக்கு ஏதுவான சூழல் நிச்சயமாய் வரும். நீங்கள் அவமானத்தக்க சூழல் நிச்சயமாய் வரும். நீங்கள் கைவிடப்பட்டதை போல காணப்படுவீர்கள். ஆனாலும் நீங்கள் சொல்லுங்கள், என் தேவனே நான் இந்த நிலையிலும் நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில நம்பிக்கையா இருப்பேன். ஏன் என்று கேட்டால் நீர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. ஆகவே சொல்லுங்கள், தேவனே நீர் என்னுடைய தேவன், வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரட்டுமான நிலத்திலே நான் உம்மையே தேடுகிறேன். என் ஆத்துமா உம்மை தாகமாய் இருக்கிறது, என் மாமிசமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருக்கிறேன். உம்முடைய வல்லமையும் உமது மகிமையை நான் காண்கிறேன். எல்லாரும் முழங்கால்